சில நேரங்கள்ல நாம அதிகம் சோர்வடைவது வாழ்க்கையில எதுவும் மாறாத மாதிரி தெரியும் போதுதான். நாம ஜெபிக்கிறோம், முயற்சி செய்கிறோம், காத்திருக்கிறோம். ஆனா வெளியில பார்த்தா ஒன்றுமே நடக்காதது போல தோன்றும். நீங்களும் அப்படிப்பட்ட காலத்தை உணர்ந்திருக்கிறீர்களா? நான் செய்ததெல்லாம் வீணா போச்சா? தேவன் உண்மையிலேயே வேலை செய்கிறாரா என்ற கேள்விகள் மனசுக்குள் மெதுவாக நுழைகிறது. அந்த கேள்விகளுக்காகத்தான் இயேசு இந்த உவமையை சொல்லுகிறார். ஒரு மனிதன் தன் நிலத்தில் விதையை விதைக்கிறான். அதற்கு பிறகு அவன் அந்த நிலத்திற்குள்ளேயே நின்று ஒவ்வொரு நிமிஷமும் அதை பார்த்து கொண்டே இருக்க மாட்டான். அவன் வீட்டுக்கு போகிறான், இரவு தூங்குகிறான், பகல் எழுந்திருக்கிறான். வாழ்க்கை வழக்கம் போல போய்கொண்டே இருக்கிறது. ஆனா அந்த நேரம் முழுக்க மண்ணுக்குள் ஒரு வேலை நடக்குது. அந்த விதை எப்படி வளருது என்று அந்த மனிதனுக்கே தெரியாது. இதை கேட்டதும் நம்ம மனசுக்குள்ள ஒரு கேள்வி வருது. எனக்கே புரியாத விதத்தில் தேவன் என் வாழ்க்கையில் வேலை செய்கிறாரா? சில நாட்கள் நமக்கு ஆச்சரியப்பட விதமாக வளர்ச்சி, அதுவும் தேவனுடைய வேலைதான். விதை முதலில் ஒரு பெரிய செடியாக மாறவில்லை, அது மெதுவாகத்தான் வளர்ந்தது. முதலில் ஒரு சின்ன முளை வரும், அதற்கு பிறகு தண்டு வெளியே வரும். பல நாட்களுக்கு பின் தான் கதிர் வரும். ஒவ்வொரு நிலைக்கும் ஒரு நேரம் இருக்குது, ஒரு கட்டமும் இருந்தது. இதற்கு பொறுமை தேவைப்பட்டது. இப்போது இந்த கேள்வியை உங்களிடம் கேட்டு பாருங்க. நீங்க அவசரப்படுற வளர்ச்சி எது? தேவன் இன்னும் தயார் செய்யாத அறுவடை எது? நாம பல நேரம் பயிர் வராதுன்னு நினைச்சு நிலத்தை அப்படியே விட்டுட்டு போயிடுறோம். ஆனா இயேசு சொல்றாரு, விதை வளருது, நீ இன்னும் பார்க்கவே இல்லை, உனக்கு புரியவும் இல்லை. ஒரு நாள் பயிர் முழுமையாக வளர்ந்ததும் விவசாயி அவன் அரிவாளை எடுக்கிறான். ஏனென்றால் அறுவடை நேரம் வந்துவிடுகிறது. அப்போதுதான் நாம் காத்திருந்த காலத்திற்கான அர்த்தம் புரிகிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் மண்ணுக்குள் இருக்கிற விஷயம் எது? யாருக்கும் தெரியாத உங்கள் ஜெபம் எது? அமைதியாக வளர்கிற உங்கள் நம்பிக்கை எது? இயேசு இதை நினைவூட்டுகிறார். நீ விதைத்த நம்பிக்கை வீணாக போகவில்லை. நீ தூங்கினாலும் நீ விழிச்சிருந்தாலும் தேவன் வேலை செய்கிறார். நீ கண்ணீரோடு ஜெபித்த வார்த்தைகள் மண்ணுக்குள் மறையவில்லை. தேவனுடைய ராஜ்யம் எப்போதும் மெதுவாகத்தான் வளர்கிறது. ஆனால் அது ஒரு நாள் தோல்வியடையாது. அதனால் இன்று பதில் தெரியாததால் ஜெபத்தை விட்டுவிடாதீங்க. இன்று வளர்ச்சி தெரியாததால் நம்பிக்கையும் விட்டுவிடாதீங்க. ஏனென்றால் வளர்ச்சி நடக்குது, நீங்க பார்க்காமலேயே. தேவனுடைய ராஜ்யம் விதை வளர்வதைப் போல இருக்கிறது. ஒரு சின்ன விஷயம் தானேன்னு நீங்க கண்டுக்காம போனதுண்டா? ஒரு சின்ன ஜெபமா இருக்கலாம், ஒரு சின்ன நம்பிக்கையா கூட இருக்கலாம், ஒரு சின்ன ஆரம்பமா கூட இருக்கலாம். அதே சின்ன விஷயம்தான் தேவனுடைய கையில இருந்தா பலருக்கும் நிழலாக மாறும். ஒரு விதை, ஒரு மரம், ஒரு ராஜ்யம். அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இன்னும் பல உவமைகளை தெரிஞ்சுக்கலாம் உங்க லைஃப் பாஸ்வேர்ட் சேனல்ல.